சீர்திருத்த சபை ஆகிய நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை ஒரு சிறிய ஒவ்வொரு வாரமும் காரியங்களின் மத்தியில் நான் பேசும்படி விரும்புகிறேன். ஓதலுடைய கூட்டங்களை தேவன் அதிகமாக அபரிதமாக ஆசீர்வதித்தார். ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் அநேக போதலுடைய உள்ளத்திலே பேசினார். ஸ்பர்ஜன் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான மனிதன். இந்த உலகத்தில் ஸ்பர்ஜனுடைய எழுத்துக்கள் பாதிக்கப்படாத தேசமே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த செய்திகள், எழுத்துக்கள் உலகத்தில் இன்றும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அவர் மரித்து 120 ஆண்டுகள் ஆனாலும் அவர் பிரசங்கித்த அந்த வார்த்தைகள், செய்திகள் இன்றும் மக்கள் மத்தியிலே பெரிய எழுச்சியை உண்டாக்குகிறது. பல இடங்களில் அவருடைய வார்த்தையை கேட்ட படித்த மக்களின் வாழ்க்கையில் தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கும் சீர்திருத்த சபைகளில் முக்கியமாக ஸ்பர்ஜனுடைய அந்த போதனைகளை நாம் மையப்படுத்தி போதிப்பதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், ஸ்பர்ஜன் என்ற ஒரு மனிதனால் அல்ல, அவர் போதித்த அந்த சத்தியத்தினால். ஆகவே நான் தொடர்ந்து இந்த ஒரு கேட்டகிசம் மாதிரி, அதாவது நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை மையமாக வைத்து நாம் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு ஸ்பர்ஜனுடைய அந்த போதனா முறையை வழியை விட்டு விலகி போன நிலையில் இருப்பது நிமித்தமாக சீர்திருத்த சபைகள் வளருவதற்கு பதிலாக குன்றி போய் கொண்டிருக்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பர்ஜனுடைய காலங்களில் கூட்டமான மக்கள் தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்டு மனம் திரும்பினார்கள். அவருடைய ஆலயத்தில் 10:30 மணிக்கு சர்ச்சுன்னா 10:30 மணிக்கு தான் சர்ச் திறப்பாங்க. முன்பாக சர்ச் திறக்க மாட்டாங்க. அதுக்கு முன்பாக திரளான மக்கள் அங்கு கூடி வருகிறது உண்டு. அநேக வேளைகளில் வழிகளில் டிராஃபிக், அந்த அளவுக்கு அவருடைய அந்த போதனையானது அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்திற்று. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதிகமாக வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே வியாதியினால் பாதிக்கப்பட்டவர். அவருடைய மனைவிக்கு அவர்கள் திருமணமாய் 2 குழந்தைகள், 2 இரட்டை குழந்தைகள் பிறந்த பின்பாகவே அவருடைய மனைவி சரியான ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியவில்லை. ஒரு காலகட்டம் வந்த பொழுது அந்த பிள்ளைகள் உயிரோடு இருந்து ஒருவேளை மனைவி மரித்து போனாலும் போகலாம் என்ற ஒரு காலகட்டத்தில் தான் ஸ்பர்ஜன் அதிகமாக ஜெபித்தார். தேவன் ஜெபத்தை கேட்டு அந்த 2 பையன்களை கொடுத்தார். என்னுடைய மனைவி ஏறக்குறைய ஒரு இன்வேலிட் மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது முழுதுமாக சரீரத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் படுத்த படுக்கையாக விட்டார்கள். இவரும் கூட சரீரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். சிறு வயதிலிருந்து ஏறக்குறைய 20-21 வயசுலேருந்து பார்த்தா அவருடைய முகத்தை பார்ப்பீர்களானா அந்த முகத்திலேயே ஒரு வியாதிப்பட்ட மனிதன் என்பதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு கவுட் என்ற இந்த மூட்டுக்கு மூட்டு சால்ட் அப்படியே படிந்து இந்த மூட்டுகள் அசைக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவருக்கு
கிட்னி பாதிக்கப்பட்டது. இன்னும் சரீரத்தில் அவருடைய உறுப்புகள் ஏறக்குறைய அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் ஊழியம் செய்தார். நிறைய சமயங்களில் அவரை பிரசங்க பீடத்துக்கு தூக்கி கொண்டு கூட வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கிறது. ஆனாலும் இதன் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கங்கள் அநேக ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்திற்றது. அவருடைய சத்தியத்தின் மூலமாக பாதிக்கப்படாத தேசமே கிடையாது. நீங்க தேசத்தை நான் யூடியூப்ல ஸ்பர்ஜனுடைய அந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து ஒரு 10-12 நிமிடம் போடுகிறேன். தயவுசெய்து கேளுங்கள். நீங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் ரெக்கார்ட் பண்ண அந்த லைவ் ப்ரோக்ராம் கூட இருக்கும். நீங்கள் தயவுசெய்து யூடியூப்பில் கேட்கலாம். இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய செய்தி பாதிக்காத தேசமே கிடையாது. மகாத்மா காந்தி கூட ஸ்பர்ஜனுடைய அந்த செய்திகளை வாசித்த பல காரியங்களை குறித்து நாம் அறிகிறோம். அது மாத்திரமல்ல, மார்ட்டின் லூத்தர் கிங், பல அமெரிக்காவில் பிரசிடென்ட்ஸ், இங்கிலாந்தில் பெரிய பெரிய பிரதம மந்திரிகள் அவருடைய இந்த எழுத்துக்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள். மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த அளவுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடுமா என்பதை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. சைனாவிலெல்லாம் ரொம்ப அவருடைய எழுத்துக்கள் இன்றும் அநேக விசுவாசிகளை உற்சாகமூட்டுகிறது. அவருடைய அந்த செய்திகள் 60-70 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சீர்திருத்த சபையினுடைய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவருடைய ஆழமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு அன்ஷேக்கபிள் ஃபெய்த் இன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார். சீர்திருத்த சபையினுடைய அதிமுக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த வேதம் மட்டும்தாங்க. நம்ம இந்த சர்ச்சில் சீர்திருத்த சபை என்று ஏன் சொல்கிறோம் என்பதை குறித்து நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபை என்று சொன்னால் ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டு வரை வேதமானது மக்கள் மத்தியிலே மறைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கத்தோலிக்க ரோமன் கத்தோலிசிசம், ஆரம்பத்தில் ரோம மக்கள் கிறிஸ்துவத்தை எதிர்த்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களை சிங்க கெபியில் போட்டார்கள். ஆனால் ஒரு ராஜா, ரோம சக்கரவர்த்தி, அவருடைய வாழ்க்கையில் ஒரு போருக்கு போகும் பொழுது ஒரு சிலுவையை பார்த்து சென்றதாகவும், அதன் மூலமாக அவர் இயேசு நம்புகிறேன் என்று சொல்ல மேலோட்டமான ஒரு நம்பிக்கை அவருக்குள் வந்ததினால கிறிஸ்தவத்தை அரசாங்க மதமாக அவர் பிரகடனப்படுத்தினார். அதற்கு முன்பாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உபத்திரப்பட்டார்கள், குகையில் போட்டார்கள், தலை வெட்டப்பட்டார்கள். இப்படி பல கற்பிணிகள் கூட கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் கான்ஸ்டான்டின் என்ற அந்த ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக மாற்றினார். அவருடைய ஒரு மூட நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். அந்த சிலுவையை பார்த்த உடனே முழுமையாக மாற்றப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்ல முடியாது, ஆனால் கூட ஒரு நம்பிக்கை, கிறிஸ்து தான் சரி. அப்போ என்ன சொன்னார்னா, அரசாங்கத்தில் வேலை வேணுமா, கிறிஸ்தவர்களாய் மாறணும்.
கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் அரசாங்க வேலை உண்டு என்று பிரகடனப்படுத்தினார். அதனால் என்னாச்சு, எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார். அதற்கு முன்பாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினால் மரணம், சிங்க குகை என்று இருந்த காரியம் மாறி போயிட்டு இப்ப என்ன ஆயிற்று, எல்லாரும் மாறினாங்க. குடிக்கிறவர்கள், அசுத்தமாய் வாழுகிறவர்கள், வாழ்க்கையில குணாதிசயம் இல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க. என்ன ஆயிற்று, கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியத்தின் அளவு போய்விட்டது. காலப்போக்கில் என்ன போச்சுன்னா, இந்த ரோம மதம் பல சிலைகளை கொண்ட ஒரு மதம். இந்த ரோம அரசாங்கமானது சிலுவையை, இந்த மரியாளை, யோசேப்பை, இப்படி இந்த வேதத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரங்களை உருவாக்கி மக்களை தொழுகும்படியாக செய்தார்கள். வேதம் மறக்கப்பட்டு போச்சு. வேதம் அவருடைய மொழியில் இல்லை, வேதத்தை அறிகிற வாய்ப்பில்லை. அப்பதான் 15வது நூற்றாண்டில் சீர்திருத்த வாதிகள் மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின், இப்படிப்பட்ட பல மக்கள் இந்த வேதம்தான் சரி என்பதை குறித்த உலக மக்களுக்கு பறைசாற்றினார்கள். வேதத்தை அவருடைய மொழிகளில் அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உலகம் மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பாதிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அநேக மக்களை மாற்றிட்டு, குடும்பங்களை மாற்றிட்டு, விடுதலை கொடுத்தது. அதில் ஏற்பட்டது தான் புரொட்டஸ்டன்ட். ஆகவே நாம் சீர்திருத்த சபை என்று ஏன் சொல்லுகிறோம்னா, வேதம் வேதம் மட்டுமே என்பதை மையப்படுத்தி போதிக்கிறது அந்த சீர்திருத்த சபையினுடைய அடிப்படையான உபதேசம். ஆகவே நம்ம இந்த சிலுவையை மற்றதெல்லாம் வைக்கிறது இல்லை, ஒன்லி பைபிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீர்திருத்த பாப்டிஸ்ட் அப்படின்னா அந்த காலங்களில் கத்தோலிக்க மதத்தில் கூட சின்ன குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. பேதுருடைய வார்த்தை பிரசங்கித்த பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அடல்ட் பேப்டிசம், இன்ஃபன்ட் பேப்டிசம் என்பது நம்ம செய்கிறதில்லை. சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை. பெரியவர்கள் மனம் திரும்பி விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையில அறிக்கையிட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதாக தேவன் சொல்லுகிற அந்த அடிப்படையில் ஒப்பு கொடுத்து தான் சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபை. ஆகவே இதனுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த சீர்திருத்த சபை என்பது வேதத்தை மட்டுமே மையமாக கொண்டது. அது தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸ்பர்ஜன் இதில் ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். ஸ்பர்ஜன் என்ன சொல்றாருன்னா, ஒரு சில காரியங்களை நான் ஒரு 5 நிமிடத்தில் நான் திரும்ப சர்வீஸ்க்கு போவோம். ஸ்பர்ஜனுடைய ஒரு ஆழமான ஒரு என்னன்னா, இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை, மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் மூலமாக தேவன் எழுதி கொடுத்த புத்தகம் இது. இது ஆழமா நம்பினார்கள். ஆகவே இந்த வேத புத்தகமானது தேவனுடைய கையெழுத்து. ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்பும் ஒழிந்து போகாது என்று இயேசு பிரசங்கித்தார். பரிசுத்த ஆவியினால் இது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்பதாக சொன்னார். ஆகவேதான் ஸ்பர்ஜன் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்ம பைபிளை தீர்மானிக்க கூடாது. பைபிள் சரியா இல்லையாங்கிறத நான் தீர்மானிப்பதல்ல, வேதம்தான் என்னை தீர்மானிக்க வேண்டும். இதைத்தான் அவர் சொன்னார். நான் பைபிளை தீர்மானிக்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தையா, இங்கே ஏதாவது குற்றம் இருக்கிறதா, அங்கே ஏதாவது குற்றம் இருக்கிறதா என்பதை நான் தீர்க்கும்படியாக வைக்கப்படவில்லை. வேதம்தான் என்னை தீர்க்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது.
இதைத்தான் ஆணித்தரமாக அவர் கடைசி வரைக்கும் போதித்தார். தேவனுடைய வார்த்தை தேவாவினால் எழுதப்பட்டது. இந்த வேதம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அளவுகோல். ஆகவே நான் வேதத்தை தீர்மானிக்கவல்ல, வேதம் என்னை தீர்மானிக்கும். மேற்கத்திய நாடுகளில் இந்த காரியம் இருந்த வரைக்குமே அவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் படிப்படியாக ஹையர் கிரிட்டிசிசம், அதாவது எந்த இடத்துல முதலாவது மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த ஆரம்பித்தார், அங்கேயே வேதத்தில் இந்த இடத்தில் தவறு இருக்கிறது, வேதத்தில் அந்த இடத்தில் தவறு இருக்கிறது என்று மக்கள் வேதத்தை தீர்மானிக்க ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து வாழ்க்கையினுடைய சறுக்கல் ஏற்பட்டது. வேதம் என்னை தீர்மானிக்க வேண்டிய மொழி, நான் வேதத்தை தீர்மானிக்க முடியாது. ஆகவே ஸ்பர்ஜனுடைய பிரசங்கங்கள் எல்லாமே வேதத்தை மையமாக வைத்து மாத்திரமே போதிக்கப்பட்டது. சீர்திருத்த சபையினுடைய அஸ்திவாரமே இந்த வேதம் மட்டும்தான், அவ்வளவுதான். இந்த வேதம் என்னை நியாய தீர்க்கிறது. இந்த வேதத்தின் ஆளுகைக்கு நான் உட்பட வேண்டும், இந்த வேதத்தினுடைய சத்தியத்துக்கு என்னை உட்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய சீர்திருத்த சபையினுடைய மிக அஸ்திபாரமான அடிப்படை காரியம் என்ன, வேதம் தான். ஆகவே ஏறக்குறைய 3500 பிரசங்கங்கள் ஸ்பர்ஜன் செஞ்சிருக்காரு. இந்த 3500 பிரசங்கங்களை நீ பார்ப்பேனால் ஒரு பிரசங்கத்தில் கூட இந்த வேதத்தை விட்டு அவர் விலகினதை நீங்க சொல்ல முடியாது. 3500 பிரசங்களை ஸ்பர்ஜன் செய்திருக்கார். ஒரு பிரசங்கத்தில் கூட வேதத்தை விட்டு அவர் விலகி போயிருக்கார் நீங்க காட்ட முடியாது. இந்த 3500 பிரசங்கங்கள் இன்றைக்கு 60-70 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். இன்னும் தொடர்ந்து ஸ்பர்ஜனுடைய காரியங்கள் தேசங்களின் மத்தியில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாம் விசுவாசிக்கிற சத்தியம், ஸ்பர்ஜன் ஒரு சீர்திருத்த பிரசங்கி, அதைத்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அவருடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் காரியம் என்ன, அதைத்தான் நம்ம பின்பற்றுகிறோம். ஆனால் சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு அந்த போதனைகளை விட்டு விலகியதுனால தான் இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் வளர்ச்சியை பார்க்க முடியல. பின்னடைவுகள், ஆத்துமாக்களில் சோர்வுகள், தளர்வுகள், அவைக்குரிய வெற்றியின் வாழ்க்கையை பார்க்க முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, பேக் டு த பைபிள், வேதத்தின் பக்கமாக நம்ம திரும்புவோம், வேதத்தின் வழியில் நடப்போம். இப்போ தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்வார். அவை ஒவ்வொரு வாரமும் நான் ஏற்கனவே 10-15 நிமிஷம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை நான் மையப்படுத்தி உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பாக சீஷர்களும் அவரை பின்பற்றின மக்களும் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் அவர்களை எப்படியாகலும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோம், இனி அவருடைய போதனையை நாம் அழிப்பது என்பது கடினமல்ல என்று நினைத்தார். ஆனால் நடந்தது வேற. தேவன் சீஷர்களை பலப்படுத்தி நிமித்தமாக யாருக்கு பயந்தார்களோ அவளிடத்தில் போய் தைரியமாய் பிரசங்கித்தார்கள், போதித்தார்கள். எருசலேமிலே தேவனுடைய வல்லமையான ஆவியானுடைய கிரியை நம்மால் பார்க்க முடிந்தது. தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்தது. 3000 மக்கள் 5000 மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஸ்பர்ஜன் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிங்கத்தை நீ அவிழ்த்து விடுவாயானால் அந்த சிங்கம் அதனுடைய வேலை செய்து முடித்துவிடும். சுவிசேஷத்தை நீ ஒரு மனிதனுக்கு அறிவிப்பாயானால் அந்த சுவிசேஷத்தை உன்னுடைய
திறமையை கொண்டோ ஞானத்தை கொண்டோ நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷம் வல்லமையுள்ளது. சத்திய மனிதனை மாற்றும், சத்திய மனிதனை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஆகவே தம்முடைய சீஷரிடத்தில் மாத்திரமல்ல, கூடி வருந்த ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் அவருடைய பின்னால் வரும்படியான சந்ததிக்கு கொடுத்த கட்டளையை நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சீஷர்கள் பெரிய பரிப்பாளிகள் அல்ல, அவரை பின்பற்றினவர்கள் கல்விமான்கள் அல்ல, ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், மார்க்கு 16, 15, 16வது வசனங்கள் யாராவது எடுத்தவங்க வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆகையால் இந்த வார்த்தையை மையமாக வைத்து நான் ஒரு 7 தலைப்புகளில் ஏறக்குறைய ஸ்பர்ஜனுடைய அந்த செய்தியை தழுவின ஒரு செய்தியாகவே உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னார். பொதுவாக சீர்திருத்த சபைகளில் இன்றைக்கு இருக்கும்படியான அல்லது தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிற கோட்பாடு என்னவென்றால், தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் என்பது. அதாவது தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். உலகம் உண்டாக்கும்பாகவே அவர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய நிகழ்வுகளை, சரித்திரங்களை, மனிதர்களை, ராஜாக்களை, அரசாங்கங்களை இன்றும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அதே சமயத்தில் மனிதன் பொறுப்புள்ளவன், உத்தரவாதி. அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டவர் என்பதாகவும் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை தேவன் தெளிவாக தம்முடைய வார்த்தையில் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அநேக சீர்திருத்த போதனைகளில் இந்த காலங்களில் நுழைந்த ஒரு தவறான மனநிலை என்னவென்றால், தேவன் தெரிந்தவர்களை ரட்சிப்பார், அவர் செயல்படுவார், அது போதுமானது என்பதான ஒரு கோட்பாடை தவறாக விளங்கிக் கொண்ட ஒரு நிலை இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் நிலவுகிறதை பார்க்கிறோம். அதுவே சீர்திருத்த சபைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவாக காணப்படுகிறது. ஆனால் ஸ்பர்ஜன் என்ன சொன்னார்னா, இட்ஸ் நாட் a சிங்கிள் லைன், ஒரு கோடு அல்ல, வேதத்தில் 2 கோடுகள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த காரியங்களை மறுபடியும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அடுத்த வாரம் கூட நம்ம இதை குறித்து பார்க்கும் பொழுது சில காரியங்களை நாம் படித்த பிரசங்கத்தின் அடிப்படையிலும் நாம் சில காரியங்களை சிந்தித்து நாம் நினைவு கொடுத்துக் கொள்வது அவசியமாக இருக்கும். ஆகவே இதை நினைவு கொள்ளுங்கள். நம்ம அடுத்த வாரம் கூட இதை குறித்து மையமாக வைத்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னு கேட்டால் என்னுடைய பாரம் என்னவென்றால், அந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டால் அன்றி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வெற்றியாய் நீங்கள் கடந்து போக முடியாது. ஸ்பர்ஜன் சொன்னார், இட்ஸ் நாட் a single line, it's a 2 lines, 2 கோடுகள் என்று அவர் சொன்னார். இதை 2ஐயுமே நீ இணைக்க பிரயாசப்படாத. ஒன்று தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவரே தேவன், அவரே முழுமையாக ஆளுகை செய்கிறார். ஒரு சிறிய அணுவும் அவருடைய சித்தமில்லாமல்
அங்கே அசையாது. ஒவ்வொரு அடைக்கலான் குருவியும் அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய உட்காதில் அறிந்திருக்கிறார், எழுதலை அறிந்திருக்கிறார். உன்னுடைய தலையில் முடியெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது? அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன்னுடைய அனைத்துமே என்னுடைய அனைத்துமே அவருக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய அனைத்துமே எல்லாம் அவருக்கு தெரியும். கம்ப்ளீட்டா, ஆல் இன் ஆல். ஹி இஸ் த டிசைனர். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினவர். அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறுவதில்லை. ஸ்பர்ஜனுக்கு இந்த சத்தியம் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. இன்றைய சீர்திருத்த சபைகளில் மனிதனுடைய உத்தரவாதத்தை மட்டுப்படுத்தியோ அல்லது தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை முக்கியப்படுத்தியோ மனிதனுடைய பொறுப்பை, உத்தரவாதத்தை அவன் கடனாளி என்பதை போதிப்பதில் தவறிவிடுகிற ஒரு பெரிய பின்னடைவுதான் சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு காணப்படுகிற ஒரு காரியம். மேல வேதம் என்ன சொல்லுதுன்னு அடுத்தது இன்னொரு லைன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உத்தரவாதி தான். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு கடமைப்பட்டவன். அவருக்காக வாழ உன்னுடைய வாழ்க்கையில நீ பொறுப்பாளி. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் நீ உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். தேவன் என்னை தெரிந்து கொண்டாரோ இல்லையா அவன் ரட்சிக்கப்படல, என்னை தெரிந்து கொள்ள ரட்சிக்கப்படலங்கிற கிடையாது. உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய காரியத்தை வேதம் எந்த இடத்திலும் மட்டுப்படுத்தவில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் விட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசிப்பது உன்னுடைய கடமை. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்கும்படியாக பிரயாசப்படணும். உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவன் யாரை முன்குறித்தாரோ அவளை அழைக்கிறார், நீதிமானாக்க மகிமைப்படுத்துகிறாருங்கிறத நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆவிக்குரிய அனலற்ற வாழ்க்கைக்கு ஒரு நாளும் அதை மேற்கோள் காட்டாத. தேவையற்றது. நீ பொறுப்பாளி என்பதை வேதம் தெளிவாக சொல்லிட்டு. ஆகவே இது இரண்டுமே அவசியம். தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சந்திக்க ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷனாக உன்னை மாற்றுகிறது. அசைக்க முடியாத தேவனின் சர்வ வல்லமை. அதே விதமாக உன்னுடைய வாழ்க்கையில உத்தரவாதி என்பதையும் வேதம் தெளிவாக போதிக்கிறது. அதனாலே இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான உணர்த்த வேண்டும். அதுதான் என்னுடைய காரியம். எனக்கு தெரியும் என்னுடைய வார்த்தை உங்களை மாற்ற முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை மாற்ற முடியும். உங்களை மாற்றமல்ல, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு மனிதனையும் மாற்ற முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். முதலாவது காரியம் என்னவென்றால், தேவன் இந்த கட்டளையை அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் அவருடைய பின்னால் வரும்படியான ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த கட்டளை. It's a commandment to you and me. உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த கட்டளை. என்ன கேட்டா, சுவிசேஷம் ஒரு மனிதனை ரட்சிக்க வல்லமை உள்ளது என்பதை பவுல் எழுதுகிறார். It's a power of God unto salvation. The word of God. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்க வல்லமை உள்ளது என்பதை ஆணித்தரமாக பவுல் எழுதியிருக்கிறார். No doubt about it. இன்றும் தேவன் மனிதர்களை ரட்சிக்கிறார் இதை கொண்டு. ஆகவேதான் அவர் சொன்னாரு, இங்க என்ன சொன்னாருன்னா, நாம் வாசித்த சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கிங்கள், go into all the world. பல தேசங்களில் இயேசுவை பின்பற்றின ஆரம்ப நாட்களில் மக்கள் ஏற்றுக்கொண்டு காட்டு மிராண்டிகள் மத்தியில், நாகரிகமற்ற மக்கள் மத்தியில், வசதிகள் இல்லாத சூழ்நிலைகளில், ஆப்பிரிக்கா, இந்தியா, சைனா, அந்த நாட்களில் ஏசியா கண்ட்ரிகள் எல்லாம் பின்தங்கி போன தேசங்கள், மிஷனரிகள் அவருடைய எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் விட்டு தங்களுடைய மனைவிகள் பிள்ளைகளோடு கூட வந்து ஆண்டுடைய சத்தியத்தை போதித்தார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுமாக அவர்கள் அவிதமாக போதித்தார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஆகவே
பேச இருக்கலான்னு சொல்றாரு. ஸ்பர்ஜன் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு, ஒரு பாவி நரகத்துக்கு போனா அவன் என் உடலை தாண்டி செல்லட்டும். ஒரு பாவி நரகத்துக்கு போக விரும்பினால் நம்முடைய உடல்களை தாண்டி செல்லட்டும். அவர்கள் அழிவை நாம் தடுக்க முடியாவிட்டால் அவர்கள் எங்கள் மண்டியிடல்களை தள்ளிவிட்டு போகட்டும். அவளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோமே, பாரத்தோடு கண்ணீர் சிந்துகிறோமே, அவருடைய ஆத்மாவுக்காக நாங்கள் அவிதமான உத்தரவாதிகளாக தேவனிடத்தில் மன்றாடுகிறோமே, எங்களை தள்ளிவிட்டு அவள் நரகத்துக்கு போகட்டும். என்னென்ன சொன்னார்னா, ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது அவசியம். ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தை கொண்டு வாழுவது அவசியம். எவ்ரி கிரீச்சர். அதனாலே இன்றைக்கு பொதுவாக மனிதர்கள் மத்தியில உணர்வுகளில் பல விதமான கசப்பு, வெறுப்பு, கோபம், மனித உறவுகள் பின்னடைவுக்குள்ளாய் காணப்படுகிற காலம் இது. கணவன் மனைவி மத்தியில உறவுகள் சரியில்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியில உறவுகள் சரியில்லை. ஸ்பர்ஜன் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்தும ரட்சிப்பை நீ விரும்புவாயானால் அவர்களுடைய குறைவை நீ மேன்மைப்படுத்த மாட்டாய். ஆண்டவரே, அவளுடைய நிலை விதமாக இருக்கிறதே, அவளை ரட்சியும் என்று நீ தேவனிடத்தில் மன்றாடுவாய் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பொதுவாக மற்றவர்களை நாம் குறை சொல்லுகிறோம். இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லி அவர்களை நாம் குற்றப்படுத்த பார்க்கிறோம். ஆனால் ஸ்பர்ஜன் சொல்றாரு, நீ அவளுடைய ஆத்தும ரட்சிப்பை விரும்புவாயானால், அவள் மீட்கப்பட வேண்டும் என்று எண்ணுவாயானால் அவளுடைய குறைவை நீ பெரிதுபடுத்த மாட்டாய். ஐயோ, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்பதை குறித்த ஆதங்கத்தோடு அவர்களிடத்தில் பொறுமையாய் நீ செயல்பட்டு அவளுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நீ வாழ்வாய் என்று ஸ்பர்ஜன் சொன்னார். அவருடைய அனல் பறக்கும் பிரசங்கங்கள் வாழ்க்கையை மாற்றின, இருதயங்களை மாற்றின. ஆகவே நான் சொன்னார், திருச்சபைக்கு இந்த சுவிசேஷத்தை போய் எங்கும் பிரசங்கி. ஆகவே திருச்சபையினுடைய அடிப்படையான முக்கிய பொறுப்பு என்ன? சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லுவது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த ஒரு உண்மையான தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்னென்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான பாரத்தோடு காணப்படுவது. ஸ்பர்ஜன் அப்படிதான் போதித்தார். ஸ்பர்ஜன் அவருடைய காலத்தில் 99 சபைகளை நிலைநாட்டினார். 99 சர்ச்சஸ். அவருடைய முடியாமை, இயலாமை மத்தியில் அநேக வேளைகளில் அவர் அந்த நாட்களில் வசதியான பிரயாணங்கள் இல்லை, குதிரை வண்டிகளில் செல்ல வேண்டும். அநேக கிராமத்து சபைகளில் அவர் போய் பிரசங்கிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அநேக திரள்கூட்டமான மக்கள் வந்த பொழுது காணிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணத்தை இந்த போதரிடத்தில் கொடுத்து வரும்படியான காரியத்தை அவர், எளிய போதர்களை அவர் தாங்கினார். அதுமேல இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் இவ்விதமாய் செய்த இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவரால் என்று இந்த மனிதன் இவ்விதமாக செய்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு உங்களுடைய செய்தி அநேக மக்களை சந்திக்கிறது, மாற்றுகிறது. ஆர்ஃபனேஜ் வச்சிருந்தாருங்க, அனாதை விடுதிகள். அதாவது ஒரு முறை இங்கிலாந்துல போன பொழுது ஒரு அனாதை குழந்தையை பார்த்த பொழுது அவரால் தாங்க முடியல. மன உருக்கமுள்ள ஒரு மனிதன் அவர். அந்த குளிரில், இங்கிலாந்து குளிர் மிக பயங்கரமானதுங்க. இந்த நாட்களில் வசதிகள், வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த நாட்களில் ஒரு சிறு குழந்தை குளிரினால பாதிக்கப்பட்ட அந்த நிலையில் அந்த குழந்தையை பார்த்த பொழுது, அந்த நாட்களில் வறுமை, அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை போஷிக்கக்கூடிய பணம் இல்லை, அநேக ஊழியர்கள், கிராமத்து ஊழியர்களுக்கு வருமானம் இல்லை. அப்ப ஆரம்பிச்சதாங்க ஸ்பர்ஜனுடைய ஆர்ஃபனேஜஸ். நான் வருகிற காலங்களில் தொடர்ந்து ஸ்பர்ஜனை பற்றிய பல காரியங்களை எடுத்து நான் பேச முடியாது விரும்புகிறேன். ஏன்னா அவரை குறித்த ஒரு
ஆழமான ஒரு ஆராய்ச்சியில் நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். உலகத்துக்கு இதை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று. அதுமாதிரிலே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பெண்களுக்கு என்று முதலாவது ஆரம்பித்தார், பையன்களுக்கு என்று ஆரம்பித்தார். ஒரு முறை அவர் இந்த சத்தியத்துக்காக அவர் என்றார். அந்த நாட்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்த மிருகங்கள் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள், ஆப்பிரிக்கன், அவளை ஒரு மிருகங்களாக கூட கருதல, அடிமைகள். ஆப்பிரிக்காவில் போய் அந்த நாட்களில் இதே வெள்ளையர்கள் அங்கே அவர்களுக்கு சரியான வழியில் வாய்ப்பில்லை, இவர்கள் மிரட்டி அநேக திடகாத்திரமான மனிதர்களை, பெண்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து விற்றார்கள். அவர்களை மிருகங்களைப் போல நடத்தினார்கள். அவளுக்கு உணர்வுகள், அவளுடைய உணர்வு மதிக்கப்படவில்லை. தன்னுடைய குழந்தைகள், பிள்ளைகள் பற்றி கவலை இல்லை. இந்த கொடுமையை ஸ்பர்ஜன் பார்த்த பொழுது அவர் சொன்னார், he preached against slavery. அடிமைத்தனத்துக்கு எதிராக தைரியமாய் வேதத்திலிருந்து போதித்தார். அந்த நாட்களில் ஸ்பர்ஜனுடைய ஊழியத்தை தாங்கின அநேக மிராசுதாரர்கள், அநேக பெரிய பணக்காரர்கள், அவருடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இப்படி நிறைய இருந்த பொழுது அடிமைகள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்பர்ஜன் அடிமைத்தனத்துக்கு எதிராக பிரசங்கித்த பொழுது எல்லாரும் அமெரிக்காவில் ஸ்பர்ஜனுடைய புத்தகத்தை எரிக்க ஆரம்பித்தார். அநேகர் ஸ்பர்ஜனுக்கு உதவிக்கரம் நீட்டினவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அவரை நம்பி நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அங்கு ஆஃபேஞ்சில் இருந்தாங்க. தைரியமாக சத்தியத்தை போதித்தார். மனிதனை அவர் நம்பி வாழல. ஒரு சமயம் என்னாச்சுன்னா, பணமெல்லாம் இல்லை, தனக்கு இருந்த ஒரே ஒரு அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த குதிரை வண்டியை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் விதமாக ஸ்பர்ஜன் தன்னுடைய குதிரை வண்டியை விற்கிறார். இனி அவருக்கு பிரயாணத்துக்கு ஒன்றுமில்லை என்று அறிந்த மனிதன் தேவனால் ஏவப்பட்டு அந்த ஒரு நிலையிலிருந்து அவரை மீட்டு விட்டார். அதனால இந்த மனிதன் சத்தியத்துக்காக போதித்ததுனால இன்றைக்கும் அவருடைய வார்த்தை பேசுகிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில மனிதனுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக அல்ல, ஐயோ அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஏன்னா அவர் அந்த வேதத்தை நம்பினார், நித்தியத்தை முழுமையா நம்பினார். நரகம் என்பது, மோட்சம் என்பது இயேசு கிறிஸ்து போதித்த அந்த சத்தியத்தை 100க்கு 100 ஏற்றுக்கொண்டார். எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இந்த ஆத்துமாவை நான் இழக்க கொடுப்பேனானால் அது பெரிய நஷ்டம், அவனுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதுல என்னுடைய பங்களிப்பு என்ன? ஆகவேதான் நீ இந்த அழைப்பை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியினுடைய பொறுப்பு. சுவிசேஷ அழைப்பு ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்திலிருந்து வர வேண்டிய அழைப்பு இது. வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொன்ன இயேசுவை நோக்கி அழைக்கும்படியான அழைப்பு ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தில் செயல்படுத்த வேண்டிய கடமை, கட்டளை. Go into all the world and preach the gospel. ஆகவே உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை இது. இரண்டாவது தான், is a call of God to proclaim the call. தேவனுடைய அழைப்பை பிரகடனப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய மக்களை அழைக்கிறார். எல்லா இடத்திலும் தொட்டி பட்டி எல்லா பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாவற்றிலும் போய் அறிவியுங்கள். ஸ்பர்ஜன் அதான் சொன்னார், யூ மஸ்ட். சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நாம் தவறும் பொழுது நாம் அவருடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் போகிறோம். அதனால நம்ம எத்தனை முறை சத்தியத்தை இதுவரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லி இருக்கிறோம்? எவ்வளவு மக்களுக்கு நீ ஒரு கிறிஸ்தவன் என்பது தெரியும்?
எவ்வளவு மக்களுக்கு நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மகனாக தெரியும்? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய தவறும் பொழுது அவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நிற்கிறேங்க. ஒரே ஒரு பெரிய ரகசியம் என்னங்களா இந்த வேதத்துல? Seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனை நம்முடைய ராஜ்யத்தை தேடு, பின்பு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறேன் என்று சொல்றார். Go into all the world and preach the gospel. இதுவே அவருடைய முக்கியமான பிரகடனமாய் காணப்பட்டது. மூன்றாவதாக அவர் ஒருவரையும் பாய்க்கலைங்க. He didn't hate anybody. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு மனிதனை பார்த்து குறை சொல்வது ரொம்ப சுலபம். ஆனா இது நித்தியத்துக்கென்று நித்திய ஆத்துமா. இது அவர் எழுதுகிறார், நான் மனிதனை பார்க்கவில்லை, ஒரு விலையேற பெற்ற ஆத்துமாவா பார்க்கிறேன். They have to spend their eternity. நித்தியத்தில் ஒரு நாள் இந்த உலகத்தில் அவர்கள் மரிக்க வேண்டும். அந்த நித்தியத்தில் அவருடைய வாழ்க்கையானது நித்தியமாய் காணப்படுகிற ஒரு முடிவாக இருக்கும். ஆகவே ஒன்று அவருடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் அவளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மாற்றி விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் நரக ஆக்கினையை சந்திப்பது என்ற உண்மை. அம்மையால இந்த வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இப்படியும் கூட மாற்றி சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போவது சுலபம், அப்படி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது என்பதை குறித்து சொன்னார். அப்ப என்ன சொன்னார்னா, உடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய உத்தரவாதம், பொறுப்பு உனக்கு உண்டு. யூ ஹாவ் a responsibility. கடந்த வாரத்தில் எத்தனை முறை யாரிடத்துல இயேசுவை பற்றி பேசியிருக்கிறையா? கடந்த வாரத்தில் இயேசுவை பற்றி சொல்லும்படியாக நீ முயற்சித்திருக்கிறையா? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பக்தி பெரிதாக அநேக வேளையில் நாம் எண்ணிக்கொள்கிறோம். இல்லை, I'm a religious man, நான் ஒரு பக்திக்குரிய மனிதன். அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானம் வேண்டுமானால் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதை தெரிந்து கொள். அதன் மூலம்தான் ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்றது மாத்திரமல்ல, உடைய இருதயத்தில் சந்தோஷம் இருக்கு. உன் வாழ்க்கையை தேவன் கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார். அவருக்காக நீ உழைக்கிற ஒரு ஆத்துமாவாக வாழ வேண்டும் என்பதே பிரதானமான கட்டளை. ஆகவே நீ மற்றவர்களை பார்த்து குறை சொல்லி திரிவதை விட, மற்றவருடைய குறைவுகளை குறித்து நீ எடுத்து பேசி அங்கலாய்ப்பதை விட, அவளில் ஒரு ஆத்துமா இருக்கிறதை பார். இந்த ஆத்துமா ஒரு நாள் நிச்சயமாக ஒன்றா நித்திய நரகத்தில் போக வேண்டும் அல்லது நித்திய மோட்சத்துக்கு போக வேண்டும். ஐயோ, இந்த நிலையில் இந்த ஆத்துமா காணப்படுகிறது என்பதை குறித்துதான ஒரு உண்மையான ஏக்கத்தோடு காணப்படும் பொழுது மற்றதை குறித்து குறை பேசுவதை நாம் நிறுத்தி விடுவோம். வில் ஸ்டாப் இட். ஏன்னா இது எனக்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளை. இட்ஸ் a commandment. Every creature, நான் ரோட்டில் போற ஒவ்வொருவருக்கும், ஒருவேளை நான் ரோட்டில் போற ஒவ்வொருவருக்கும், அதான் பவுல் சொன்னார். என்ன கேட்டா, பவுல் இதைத்தாங்க, இதுதான் பவுல் விசுவாசித்த அந்த சத்தியம், இதுதான் பவுல் ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியம், இதைத்தான் பவுலானவர் அங்கு நடைமுறைப்படுத்தினார். இதைத்தான் அவருடைய வாழ்க்கையில இவ்விதமாக அங்கு சுவிசேஷம் என்பதை குறித்து அவர் தெளிவாய் பேசினார். கொஞ்சம் வருது. ரோமர் 1:16 வாசிப்போம். ரோமர் 1வது அதிகாரம் 11வது வசனம் 16வது வசனம்.
யாராவது வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கு. Is the power of God unto salvation. உன்னுடைய பிரசங்கத்தினுடைய அந்த பெரிய திறமையினால் அல்ல, உன்னுடைய ஞானத்தினால் அல்ல. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்ற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அம்மையாலே அவர் என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷத்தை எடுத்து நீ பேசு, வெட்கப்படாத. இந்த உலகத்துல பாவத்துக்கு மனிதன் வெட்கப்படாத நாளா போச்சுல. மனிதன் பாவத்துக்கு வெட்கப்படுகிறது இல்ல. இன்னைக்கு மீடியாவில எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அசுத்தமான படங்கள். இன்னைக்கு சாதாரணமாக இன்றைக்கு நாகரிகம் என்பது அசுத்தத்தை மையமாக வைத்து போகிற ஒரு காரியமா இருக்கிறதுங்க. ஒரு செல்போன் வச்சு அவன் சரியான ஒரு மனதோடு பார்க்க முடிவதாக ஒரு காலமா இருக்கு. தானா பலவிதமான தவறான படங்கள் வருகின்றன. தானா பலவிதமான அசுத்தங்கள் வருகின்றன. உண்மையிலே சொல்ல போனா செல்போன் வேணும்னா நீ பல அசுத்தங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆயிட்டுங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த அளவுக்கு மனிதர்களை பாதிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனா சுவிசேஷத்தை குறித்து ஏன் நீ வைக்கப்படுற? அசுத்தமான காரியத்தை குறித்து மக்கள் தைரியமா இன்னைக்கு இருக்கிறாங்க. அது நாகரிகன்னு சொல்றாங்க. அதனாலே எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொன்னாரு, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா பவர் ஆஃப் காட் அன்டு சால்வேஷன். இந்த சுவிசேஷத்தை அதனாலதான் பவுல் மறுபடியும் சொல்றாரு, எப்படியாகிலும் சிலரை ஆதாயப்படுத்தும்படிக்கு, எப்படியாகிலும் சிலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும்படிக்கு. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் தம்முடைய மக்களை ரட்சிக்கிறார், உண்மைதான். அவர் தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனா நான் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய என்னுடைய கடமை. உடைய வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய உன்னுடைய கடமை. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னுடைய அயலார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உனக்கு தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அது உன்னுடைய பொறுப்பு. பவுல் என்ன சொன்னார்? அதே ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரத்தில், ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரத்தில் பவுல் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் பவுல் இவ்விதமாக நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஓ அன்டு மீ, நான் சத்தியத்தை பிரசங்கிதா இருந்தால் நான் கையோ. ஏங்க பவுல் அப்படி கதறணும்? why should Paul cry like this? பவுல் ஏங்க அவிதமாக கதற வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் ஐயோ, ஓ அன்டு மீ. அதுமேல இன்றைக்கு சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படாத ஒரு காலமாக இருக்கிறது. சுவிசேஷமானது வெட்கப்பட வேண்டிய காரியம் அல்ல. நீங்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க.
ஆனா அதை குறித்து ஏன் நம்ம வெட்கப்படணும்? அசுத்தமான காரியங்களை குறித்து வெட்கப்படுறாங்க, அசுத்தமான ஆதாயங்களை குறித்து வெட்கப்படுறாங்க. அதுமேலே உன்னையும் நானும் எதை குறித்து வெட்கப்படணும்னா, ஆண்டவருக்காக நான் வாழலையேன்னு வெட்கப்படணும், ஆண்டவருக்காக நான் ஜீவிக்கலையேன்னு வெட்கப்படணும், அவருடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியிலேங்கிறத வெட்கப்படணும், இவருடைய குடும்பத்தில் நான் சாட்சியே இல்லையேங்கிறதை குறித்து வெட்கப்படணும், இவருடைய குடும்பத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இல்லையேங்கிறதை குறித்து வெட்கப்படணும். சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு இடரலாக இருக்கிறேனே, என்னுடைய குடும்ப மக்களுக்காக நான் கிறிஸ்துவை அவளுக்காக கொடுப்பதில் நான் எவ்வளவு பின்தங்கி இருக்கேன் என்பதை குறித்து வெட்கப்படணும். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை என்பதை குறித்து வெட்கப்படணும். என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படலை என்று வெட்கப்படணுங்க. அது ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியமாய் காணப்படும். It will be a sovereign savor to the Lord. அவா இயேசு சொன்னார், எனக்காக அழாதே, உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அழுங்க. அருமையாலே, வேதம் மாறாதது, வேதம் ஒரு காலம் மாறாதது. என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிந்துவிடும், மறந்துவிட வேண்டாம். நீ இந்த உலகத்தில் சேர்த்திருக்கிற எல்லாமே ஒரு நாள் உன்னை பார்த்து சிரிக்கும். யோபு சொன்னார், அந்த உலகத்தை நான் ஒன்றும் கொண்டு வந்தோம், ஒன்று கொண்டு போவதுமில்லை. இந்த உலகத்தில் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஆனா வேறு காரியங்களை கொண்டு செல்ல முடியும். என்ன முடியும்? என்னுடைய பாவங்களை கொண்டு செல்ல முடியும். ஏன்னா உடைய இருதயத்தில் என்னுடைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிற வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அநேக முறை சொல்லியிருக்கிறேன். வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நோ பீஸ் டு த wicked. அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு பெரிய பாவகின்றல்ல, கிறிஸ்துவை மையமாக கொண்டிராத எந்த ஒரு வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லைங்க. நோ பீஸ். நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எதை வேண்டுமானுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானம். பீஸ் ஆஃப் காட் யூ கான். உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களை பார்த்து புகழலாம், பேசலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில நீ எதையோ சாதித்ததை போல எண்ணலாம். ஆனா உன்னுடைய இருதயமானது தேவனுடைய சமாதானமற்ற நிலையில் வாழுமானால் அதை போல பரிதாபமானது ஏதாவது உண்டா? இந்த காலையில கேட்கிற உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? இருக்கா? Do you have peace in your heart? எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்ன தெரியுங்களா? Peace of God. Peace and confidence in life. வாழ்க்கையில தேவனுடைய சமாதானமும் நம்பிக்கையும் தேவன் கொடுக்கிறாருங்க. ஸ்பர்ஜன் அதைத்தான் போதித்தார். You can't buy anywhere in the world. இந்த உலகத்தில் எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ அதையும் சாதிக்க வேண்டும் என்று பல திட்டங்களை போட்டு உடைய வாழ்க்கையில செய்ய பிரயாசப்படலாம். ஆனால் அருமையாலே உடைய வாழ்க்கையில உடைய முடிவின் வேளையில மாத்திரமல்ல, நடுவில் உடைய வாழ்க்கையில சமயங்களை நீ துக்கப்பட வேண்டியவனாகத்தான் இருக்கிறா இல்லையா? Are you miserable this morning? நான் கேட்கிறேன். நீ நிர்பந்தமா இருக்கிறியா? Do you have hope in life to proceed ahead? வாழ்க்கையில முன்னேறி செல்ல என்னால முடியும் என்ற தைரியத்தோடு உன்னால இந்த வேளையில இந்த காலையில உன்னால தைரியமாய் சொல்ல முடியுமா? அல்லது எதிர்காலத்தை குறித்த பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு உடைய வாழ்க்கையில விடுதலையற்ற நிலையில தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அதுமேலே தாழ்மையா சொல்றேன், கிறிஸ்துவின் வாழ்க்கையில மையமா இல்ல. Christ is not the center of your life. That is the cause. அதுதான் காரணம். அதுதான் காரணம். வெளியான ஒரு பதவியோ பட்டமோ அந்தஸ்தோ பணமோ இதை தராது. ஆண்டவர் அழைத்தார், வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். ஆகவே இந்த இடத்துல என்ன சொன்னார்னா, அவரு கடுமையாகவே சொல்லியிருக்கிறார். ஒன்னு சொல்லிருக்கார், ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது. It's the responsibility of every Christian. சொல்றார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறையரசின் தூதராக அவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் ஒரு போலி கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த சத்தத்தை, இந்த சத்தியத்தை எடுத்துச் செல்லும்படியாக அவன் வாழ வேண்டும், இல்லை என்றால் அவன் ஒரு போலி கிறிஸ்தவன்.
மெய் கிறிஸ்தவன் அல்ல. அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. வாழ்க்கையில எவ்வளவு காலம் உன்னுடைய சொந்த ஞானத்தோடு வாழ்ந்து வாழ்க்கை வீணடிக்க பிரயாசப்படுற? How long would you like to continue? So many years passed by. அநேக ஆண்டுகள் கழிந்து விட்டது. அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்தியை கேட்கிறோம். படுத்தாரு காலையில் எழும்பல. வாலிபர்கள் தெருவில் போய்க்கொண்ட ஒரு நல்ல அழகான வாலிபன் செக்க செவன்தான் நடந்த பொழுது நான் பார்த்தேன், ஐயோ, இந்த வாலிபனுக்கு இப்படியான ஒரு பாபமா? கை கால் வராதவனாக தன் கால்களையும் கைகளையும் இழுத்து நடந்து கொண்டதை பார்த்த பொழுது நான் வருத்தப்பட்டேன். தோற்றம் மிக அழகாக இருக்கிறது. எத்தனை மக்கள் இன்றைக்கு இள வயதில் மறைந்து விடுகிறார்கள். எத்தனை குடும்பங்கள் பெற்றோர்களை சிறு வயதில் இழந்து தவிக்கிறார்கள். உன்னுடைய பாவம் ஒரு காலம் காற்றோடு காற்றாய் பறந்து போகாது. கிறிஸ்துவின் ரத்தமே அன்றி வேறொன்றினாலும் உன்னுடைய பாவம் நிராகரிக்கப்பட வழியே இல்லை. அதுல ரொம்ப ஆழமா இருந்தார். only one thing that I could ascertain you, சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் பலி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உன்னுடைய பாவங்களை உன்னை கழுவி உன்னை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும் என்று பிரகடனப்படுத்தினார். It will deliver you from the bondage of sin and the curse of your sin. ஆகவே தான் அவர் சொன்னாரு, ஆண்டவர் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என 5 சொன்னார். பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ். என்னுடைய அன்பு நிமித்தமாக. அம்மையாலே கிறிஸ்துவின் அன்பை உண்மையாலுமே உணர்ந்தவன் அந்த அன்புக்கு அவன் அடிமை. வேற எதுக்குமே அவன் அடிமைப்பட மாட்டான். He will never be a slave to anything other than the love of Jesus. இயேசுவின் அன்புக்கு தவிர வேற எதுக்குமே அவன் அடிமைப்பட மாட்டாங்க. Not the money, not the fame, not anything. பணம் புகழ் எல்லாம் எதுவுமே இல்லை. பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார். தேவன் பல காலம் அவனோடு கூட பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். God is speaking to you. அவனோடு கூட நீண்ட நாளாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். பல வருடங்களாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். பல வருடங்களாய் அவனோடு கூட பொறுமையாக செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். He is still patiently dealing with you. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் தெளிவாய் போதிக்க முடியாது. Without the power and the unction of the Holy Spirit, no person can preach this gospel there courageously. இந்த காலையில் அருமையாளனுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் மெய்யான ரட்சிப்பினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்ன தெரியுங்களா? What is the greatest privilege of being saved? The Spirit of God abides in your soul. தேவ ஆவியானுடைய ஆத்மாவிலே தங்கி இருக்கிறார். The strength of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமை. You will live as a witness, ஒரு சாட்சியாய் நீ வாழுவாய். You will have the fruit of the Spirit, ஆவியின் கனிகளை கொண்டு வாழுவாய். The courage. தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் அசைக்க ஒரு சக்தியும் இல்லை. Because God is sovereign. தேவன் சர்வேகாதி. அம்மையாளுடைய வாழ்க்கையில bow down before him. அவருக்கு பாகுனை தாழ்த்து. உன்னோடு கூட அவர் எவ்வளவு காலமாக இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நீ என்ன நினைக்கிற? அவரை நீ அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். அவரை நீ புறம்பே தள்ளி கொண்டிருக்கிறாய். அவர் உன்னை தொடர்ந்து பின்பற்றி வருகிறார். ஆனா நீ சொல்ற, இயேசுவே நான் முழுமையாகும் இடத்துல ஒப்புவிக்க முடியாது என்று சொல்லுகிறாய். ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில உலகம் முக்கியம், பணம் முக்கியம், பொருள் முக்கியம், என்னுடைய சுய முக்கியம், என்னுடைய சொந்த வழி முக்கியம், நான் விரும்புகிறதை செய்வது என்னுடைய முக்கியம் என்று சொல்லுகிறாய். ஆனா தேவன் கிருபையாகும் இடத்துல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாருங்க. ஒரு வேலையை உணரலையே அருமையான சோனேஸ்வரிய, God is following you all through the years, all through the years.
அவர் சொல்றாரு, ஒரு வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்குமானால் நீ அணைக்கிறதுக்கு ஓட மாட்டியா? பாதையில பயங்கரமான ஒரு படுகொலி இருக்கிறது. இந்த மனிதன் அந்த வண்டியில போய் கொண்டிருக்கிறார். இந்த புழியில விழுந்து மரிப்பது தின்னா நீ அவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு எச்சரிக்கை சொனியை நீ தொனிக்காமல் இருப்பாயா? ஆகவே ஒரு பாவி அழிய விரும்புகிறான் என்று சொன்னாலும் அவனை நீ பின்தொடர விரும்புறியா? அவையாலே கிறிஸ்துவை வாழ்க்கையில் மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை போல வேறொன்றுமில்லை. இந்த காலத்தில் நீ சிந்தித்து பார், உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார், ஒருவேளை ஒரு நிமிஷம் யோசித்து பார், என் வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்க, வேர் ஐ ஆம் ஹெட்டிங் டு. உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையுடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய சிந்தைகள் உன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய சிந்தைகள் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய இருதயத்தில் எழும்புகிற பல ரகசியமான யோசனைகள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இயேசு அறிந்திருக்கிறார். உடைய வாழ்க்கையை அழித்து விடாத, உடைய வாழ்க்கையை விட்டு விடாத. ஸ்பர்ஜன் அநேக சமயங்களில் கண்ணீரோடு பிரசங்கித்தார், கண்ணீரோடு பிரசங்கித்தார், மக்களிடத்தில் மன்றாடினார். உங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, ஒரே ஒரு வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள், ஒரே ஒரு வாழ்க்கையை விரயம் பண்ணிடாதீங்க, தேவன் கொடுத்திருக்கிற காலங்களை நீங்கள் இழந்து போகாதீர்கள். ஏசா நினைச்சான், சிரேஷ்ட புத்திர பாகம் தானே, பின்னால பார்த்துக்கலாம், சிரேஷ்ட புத்திர பாகம் தானே, பின்னால பார்த்துக்கலாம், இப்ப எனக்கு தேவை கூழ். யாக்கோபு கேட்டான், அவன் சிவப்பு கூளை சமைத்துக் கொண்டது பொழுது ஏசா போய் இந்த கூளை எனக்கு கூட என்று கேட்டான். ஏசா கேட்ட பொழுது யாக்கோபு தந்திரமாக, உடைய பிறப்புரிமை எனக்கு கொடுக்கிறையா? சொல்றான், நான் சாக போகிறேன், எனக்கு என்ன பெருசு. கூழை குடித்து அவன் தன் வாயை கழுவி சென்று விட்டான். ஆனா வேதம் சொல்லுது எபிரேயர்ல, பிற்காலத்தில் ஒரு நாள் மனம் திரும்புதலை கண்ணீரோட தேடியும் மனம் மாற முடியவில்லை. அதுமேலே உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சூழல்கள் எப்படி மாறும் தெரியாது. எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு தடுமாறுகிறதை பார்க்கிறாங்க. எவ்வளவு வாழ்க்கையில திடமாய் காணப்பட்ட அவ்விதமான மனிதர்கள் திடீரென்ற வாழ்க்கையின் சூழல் மூலமாக பாதிக்கப்பட்ட வியாதியினால் முற்றமாக நிலை தடுமாறி போனவர்கள் உண்டு தெரியுமா? நாளைக்கு உன் கையில என் கையில வாழ்க்கை இல்லைங்க, இந்த மாலையுமே இல்லை. ஆனா இயேசு ஒரு மனிதனை அவர் எச்சரிக்காமல் அனுப்ப விரும்பல. ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த சத்தியத்துக்குள்ளாய் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இன்றும் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் போராடி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு செய்திகள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் பல காரியங்கள் மூலமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அந்த காலையில நீ என்ன தீர்மானம் பண்ண போற? வாட் இஸ் யுவர் டெசிஷன்? யோசிச்சு பார். நீ இருக்கிற நிலையை போதும் நினைக்கிறியா? ஆனா நீ இருக்கிற நிலையில தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்னு நீ நிச்சயமா சொல்ல முடியுமா? Can you ascertain that God is with me in the state in which I am now? நான் இப்ப இருக்கிற நிலையில தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்த நிச்சயமாக உடைய வாழ்க்கையில சொல்ல முடியுமா, முடியாதா? உனக்கு தெரியல, நிச்சயமா உனக்கு தெரியாம இருக்காது, நிச்சயமா வாழ்க்கையில தெரியாம இருக்காது. யூ கான் பி இக்னோரண்ட். அதை குறித்து நீ தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. உனக்கு தெரியும்.
உன் உள்ளான இருதயம் அதற்கு சாட்சியிடுகிறது. உள்ளான மனசு உன்னை குறித்து சாட்சியிடுகிறது. உள்ளான உன் மனசாட்சியை குறித்து சாட்சியிடுகிறது. நீ விலகி போயிருக்கிறாய், தேவனுடைய வழியை விட்டு நீண்ட தூரம் விலகி போயிருக்க என்பதை குறித்து உன்னுடைய சொந்த மனசாட்சி சாட்சியிடுகிறது. இந்த காலங்களில உனக்கு தேவனை குறித்த வாஞ்சை இல்லை, வேதத்தை பற்றி கொண்டு அவரை பார்க்க மனதில்லை, ஜெபித்து அவருடைய கிருபையை தேட மனதில்லை. எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? Where are you heading to? ஐமான சோர்ணேஸ்வரியே, தேவனுடைய ஒரு மனிதன் சொன்னான். ஸ்பர்ஜன் தெருவில் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருந்தவர் தாங்க. ரோட்டில் அநேக மக்களை தடுத்து நிறுத்தி போதித்திருக்கிறார். ஒரு மனிதன் ஸ்பர்ஜன் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்பர்ஜனை பார்த்து சொன்னார், உன் கடவுள் உண்மையான கடவுளா இருந்தா என்ன 5 நிமிஷத்தில் என்ன ஒண்ணுமில்ல ஆக்கட்டும் சொன்னார். ஸ்பர்ஜன் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், அன்பான நண்பனே, உன்னுடைய 5 நிமிஷத்தினால ஆண்டவருடைய பொறுமையெல்லாம் நீ காலி பண்ண முடியாதுப்பா. You can't exhaust God's patience in 5 minutes. It is so vast. அந்த அவருடைய பொறுமை என்பது அளவிடப்பட முடியாதது. You can't exhaust it. அப்படி பொறுமை எல்லாம் உன்னை அழித்து விடுகிறவர் அல்ல. 5 நிமிஷத்தில் உன்னை அழிக்கும்படியாக ஆண்டவருடைய பொறுமை அவ்வளவு மலிவானதில்லை. You can't exhaust it. ஐமேலே உன்னுடைய வாழ்க்கையில you are exhausting God's patience. அவனுடைய பொறுமையெல்லாம் நீ சோதித்து 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 ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனா அவர் உன்னை கொடுத்த நம்பிக்கை இன்னைக்குமே விட்டுடல. அதுதான் the beauty of God is, நீ அவருடைய பொறுமையெல்லாம் சோதித்து கொண்டிருந்தாலும் உன்னை குறித்த நம்பிக்கை அவர் விட்டுடல பாரு. What a great love, இல்ல? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்துல உம்முடைய பொறுமையை ஒரு நாளும் ஒரு மனிதனும் தீர்த்து விட முடியாது. ஆண்டவரே, உம்மை போல உலகம் நம்மை ஆச்சரியப்படுகிறது. உம்மை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற மக்களும் உம்மை அலட்சியப்படுத்துகிறார்கள். உம்மை கனப்படுத்த விரும்பல. அவர்கள் உம்மை விட உலகத்தை நேசிக்கிறார்கள், உம்மை விட பாவத்தை நேசிக்கிறார்கள், உம்மை விட தமது சுய வழியை நேசிக்கிறார்கள், உம்மை விட தன்னுடைய தீர்மானத்தை நேசிக்கிறார்கள். ஆனாலும் வானத்தையும் பூமியை படைத்த கடவுளாய் இருந்தோம், நீர் இன்னும் பொறுமையாகவே இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பொறுமையாக இருக்கிறீரா? ஏன் ஆண்டவரே? துன்மார்க்கன் தன் பாவத்தில் மரிக்கிறது பிரியமில்லை, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் கட்டளையிட்டார். All people should be saved. ஒரு பாவியும் தன் பாவத்தில் மரிப்பது அவருக்கு பிரியமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் மனதுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் அழிவது உமக்கு சித்தமில்லை, விருப்பமில்லை. நான் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். காலங்கள் கடந்து விட்டது. ஒரு சமயத்தில் 2000 ஆண்டுகள் வரும் பொழுது எல்லாருமாக ஒருவேளை உலகம் முடிந்து விடும் என்று சொல்லி பெற்றிருந்த பொருள்கள் எல்லாம் கூட விற்று அவர்கள் உலகம் முடியும்படியான அந்த முடிவுக்கு எதிர்பார்த்து நின்றார்கள். 24 ஆண்டுகள் கழிந்து விட்டது, 25வது ஆண்டு. ஆனாலும் ஆண்டவரே, மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறீர். கர்த்தாவே, விட்டுவிடாதிரும். ஒரு காலம் உம்முடைய நீடிய பொறுமை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட வேண்டாம். No Lord. ஆண்டவரே, உடைய பொறுமையை எங்களை விட்டு அகற்றிவிடாதையும், மன்னியும், கிருபையாயிரும், இரக்கமாயிரும். எங்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளையிட்டார். இயேசுவே, உம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த சிலுவையில் விரித்த கரங்களை கொண்டு, இதோ ஒரு பாவிக்காக நான் மரித்த மரணத்தை அகோலத்தை பார் என்று சொல்லி இன்றும் ஆண்டவரே ஒரு பாவியை நீர் அழைக்கிறேன். பிதாவியர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறாள் என்று சொல்லி சிலுவையில் அறைந்த அந்த மக்களுக்காக மன்றாடினீர்.
ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களோடு பேசும் பேசும். எங்களை விட்டு விடாதிரும் ஆண்டவரே. நாங்கள் அழிவது உமக்கு பிரியமானதில்லை. நாங்கள் சந்தோஷமற்றவர்களாய் சமாதானமற்றவர்களாய் இந்த வாழ்க்கையில் தொடர்வது உமக்கு பிரியமல்ல. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பயத்தோடு நாங்கள் கடந்து செல்வது உமக்கு பிரியமல்ல. வாழ்க்கை ஆண்டவரே நம்பிக்கையின்மையோடு கூட கடந்து செல்வது உமக்கு பிரியமல்ல, ஏற்றதில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் இதே வேளையில் ஆண்டவரே, கர்த்தாவே என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக உடைய இருதயத்தில் பேசும் பேசும். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.